சார் மிஷ்கின் சார் மோஸ்ட்டாக நிறைய விஷயங்களுக்கு அவரோட ஸ்டேட்மெண்ட் அண்ட் கமெண்ட் சொல்லுவார். இப்போ பாலிடிக்ஸில் வந்து மட்டும் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கீங்களா? ஐ எம் ஆல்வேஸ் பீங் அப்பாலிட்டிக்கல். ஏன்னா நிறைய பாலிடிக்ஸ் பற்றி படிக்கிறதுனால ஐ எம் பீங் அப்பாலிட்டிக்கல். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு பி. இப்போ நீங்கள் ஒரு சினிமாவை பற்றி கருத்து சொல்லும்போது வந்து ஒருத்தங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அது வந்து விவாதம், அது ரொம்ப அழகான விவாதமாக இருக்குது. ஒரு பொலிட்டிக்கலாக நம்ம சொல்லும்போது வந்து அது ஏதோ நம்ம சொல்லும்போது இன்னொருத்தவங்களை சப்போர்ட் பண்ணி பேசும்போது எதிராளவங்க வந்து அப்படியே அது எப்படி சொல்கிறது, இப்போ இந்த பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு மனிதர்கள் தனி மனித விமர்சனம்ன்ற பேரில் ஒரு பாலிடிக்ஸில் ஒரு காலத்தில் வந்து தனி மனித விமர்சனம் ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப ஓரத்தில் இருக்கும். ஆனால் இப்போ வந்து மீடியா இவ்வளோ பூமில் இருக்குது, உடனே ரீச் ஆகுங்கிறதுக்காக நம்மளுடைய மொழியே ரொம்ப மாறிடுச்சு ரொம்ப. ஸோ அதனால் வந்து நான் ஃபஸ்ட்லேருந்து முதல் படத்துலேருந்து ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங், ரொம்ப ரொம்ப கிளியராக அப்பொலிட்டிக்கலாக இருப்பேன். அப்பொலிட்டிக்கல்னால் என் படங்கள் பாலிட்டிக்ஸ் இருக்கும், அதாவது வந்து பேய தேவதையாக்குற பாலிட்டிக்ஸ் இருக்கும், மனிதர்களுக்குள்ளே இருக்க பௌத்தம் இருக்கும், தத்துவமசி இருக்கும், இஸ்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பிப்ளிக்கல் ஸ்டோரிஸ் இருக்கும். இதுவே ஒரு பாலிட்டிக்ஸ் தான், அது வந்து டீப்பராக. பட் இன்னைக்கு ப்ரெசன்ட் டே பாலிட்டிக்ஸை நான் படங்கள்லையோ நான் என்னுடைய லைஃப்லையோ நான் உள்ளே சேர்த்துக்கிறது, அது ரொம்ப பர்சனலான விஷயம் பார்த்துக்கிறேன். பட் இன்றைக்கி நடந்தது வந்து ஒரு பெரிய மிராக்கல் நடந்திருக்கு. ஸோ நான் அதையும் நான் பார்க்குறேன். அதுக்காக நான் வந்து ஒளியலை இங்கே. ஏன்னா நான் ரெண்டு பேர்ட்டையுமே ஒர்க் பண்ணியிருக்கேன், ரெண்டு பேர்ட்டையும் ரொம்ப டீப்பராக நான் இருந்திருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி மக்கள் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இந்த முடிவை நம்ம வந்து வரவேற்கணும். அப்புறம் நான் வந்து ஐ வுட் சே தட் விஜய் இஸ் 1000% டிசர்வ் திஸ் ஆக்சுவலி. பிகாஸ் நான் வந்து நான் சொல்லேன் ஐ திங்க் ஒரு 1 இயருக்கு முன்னாடி நான் வந்து ஒரு மேடையில் வந்து அவரை பற்றி ஒரு லெஜண்ட் சொன்னதுக்கு ஒரு பெரிய விமர்சனம்லாம் வந்துச்சு, ரொம்ப இதெல்லாம் திட்டினாங்க. என் கூட இருக்க நண்பர்லாம் வந்து என்ன இவ்வளோ படிச்சிருக்க, இவ்வளோ மொழி பேசுகிற, அவரை போய் லெஜண்ட் சொல்கிறியா அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன் வந்து உங்களுக்கு தெரியாது அப்படின்னா. இப்போ ஷாக் ஆகிருக்காங்க. 2 சீட்டு தான் வரும், 2லேயும் தோற்றுருவான் அந்த பையன், சினிமாவே பாலிட்டிக்ஸே தெரியாது, இப்போலாம் எவ்வளோ விமர்சனம். என்ன ஆஃபீஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வந்து டிபேட் பண்ணுவாங்க. அப்படியே நான் ரொம்ப காமாக இருப்பேன். இன்றைக்கி வந்து எல்லாருமே வெரி ஷாக்ட் ஆக்சுவலி. நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கூட கவுண்டர் பண்ண மாட்டீங்களா? அதுக்கு நான் சில நேரங்கள் அதான் சொன்னேன், ஐம் பீங் வெரி அப்போலிட்டிவ். சினிமாவில் இருந்தால் கிழிச்சு எடுத்துருவேன். சினிமாவை பற்றி ஏதாவது விமர்சனம் போது ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவேன். இதில் வந்து எனக்கு ரொம்ப நான் ரொம்ப போகிறதில்ல. நான் வந்து இதை நான் தள்ளி நின்று மட்டுமே பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் எனிபடி. அதனால் ரொம்ப அமைதியாக இருக்கேன். ஸோ அது மாதிரி தான் எவ்ரி ஆஃப் மை ஃப்ரெண்டு தேவர் ஷாக்ட் ஆக்சுவலி. தே ஆர் ஆல் ஷாக்ட் ஆக்சுவலி. இப்போ எனக்கு இதை தெரியுமா அப்படின்னா, எனக்கு ஒரு 15 நாளுக்கு முந்தைய ஒரு சாதாரண விவசாயிகிட்ட போயிட்டு அவர்கிட்ட போய் ஐயா என்னையா எப்படி இருக்கீங்க அப்போ கேட்கும்போது அவர் எத்தனாவது படித்தா 5வது கூட அவர் படிக்கல. அவர் சொன்னார் வந்து 60 சீட்டு வருனார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என் நண்பர்கள் சொன்னீங்க ஒரு விவசாயி 15 நாளுக்கு முந்தைய சொல்கிறாரு, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு. அப்புறம் அவங்களாம் யாரும் நம்பலை. அன்றைக்கி வந்து ஒரு பெரிய மிராக்கல் நடந்திருக்கு. இது என்ன, இது இப்போ நான் ஒரு ஃபில்ம் மேக்கராக, ஒரு கதாசிரியனாக இதில் எது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, சித்தாந்தங்கள் அடிப்படையிலையும் அல்லது கொள்கை அடிப்படையிலையும் இருக்கும்போதும் அன்பு அடிப்படையிலையும் ஒரு தலைவன் தேர்ந்தெடுக்கப்படுகிறான் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. நீங்கள் இப்போ க்ரீக் ஃபிலாசபிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பிளாட்டோவுடைய, இப்போ நான் படிச்சுக்கிறதுக்கு ஒரு பிளாட்டோ அவருடைய ஒரு புக், அவர் வந்து சிராக்கஸ்க்கு போய் அங்கே வந்து டயோனிசியஸ்னு ஒரு மன்னனோட இருக்கிறாரு அப்படின்றதான் படிச்சுக்கிருக்கேன். அதுவும் பாலிடிக்ஸை பற்றி தான். ஏன்னா அதிகமாக பாலிடிக்ஸை பற்றி முதலாக எழுதப்பட்ட புக்கு வந்து ரிப்பப்ளிக், அதாவது பிளாட்டோடைய ரிப்பப்ளிக். அதெல்லாம் படிச்சுங்க. அப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா வந்து ஒரு சித்தாந்தங்கள் மூலிமா மட்டுமே இல்லை, முழுக்க அன்பாலையும் ஒரு தலைவன் தேர்ந்தெடுக்கப்படுகிறான். எப்படி எம்ஜிஆர் தேர்ந்தெடுத்தோம், அவர் எப்படி தேர்ந்தெடுத்தோம், அதே மாதிரி தான் தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இது வந்து நம்மளுக்கு பெரிய ஷாக்கிங்காக இருக்கும். நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஆனால் எனக்கு ஷாக்கிங்காக இல்லை.